அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தராகம் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஷாம் அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அவர் எப்படி சினிஃபீல்டுக்கு வந்தார், முதல்ல யார் யார்கிட்ட வாசித்தார், பிறகு எப்படி இசையமைப்பாளர் மாறினார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 2 பகுதிகளில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட ஒர்க் பண்ண பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் அப்படிமாரு ஷியாம் அவர்கள். பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு, கண் போன போக்கிலே கால் போகலாமா, இதில் ஒரு சோலோ வயலின் வரும். இது திரு ராமமூர்த்தி அவர்கள் வாசிக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் அன்னைக்கு அவர் வரல. அதனால் மெல்லிசை மன்னர் என்ன சொல்கிறாரு, ஷியாம் அவர்களை கூப்பிட்டு இந்த சோலோ வயலின் நீங்கள் வாசிங்கன்னு சொல்லிட்டு நோட்ஸ் கொடுக்குறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக ஷியாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் ரெக்கார்டிங்க்கு வராரு. ரெக்கார்டிங்க்கு வாசிச்சு காமிக்கிறாரு எம்எஸ் வீட்டை. வாசிச்சு காமிச்சு எல்லாம் ஓகே ஆகிடுது. சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. இவர் வாசிக்கணும். அந்த டைமில் ராமமூர்த்தி என்ட்ரு ஆகிறாரு. ராமமூர்த்தி வந்த உடனே ஷியாம் வாசிக்கிறத நிறுத்திட்டு அண்ணே உட்காருங்கண்ணே, இது நீங்கள் வாசிக்க வேண்டியது அப்படிங்கிறாரு. உடனே ராமமூர்த்தி இல்லை நீயே வாசிச்சுக்க அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே இது நீங்கள் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த சோலோ வயலினை ராமமூர்த்தி அவர்கள் வாசிக்கிறாரு. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவர் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, இவரால் வாசிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம். வாசித்து முடித்த பிறகு ராமமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நீ நாளைக்கு என் வீட்டில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஷியாம் ராமமூர்த்தியோட வீட்டுக்கு போகிறாரு. போனவுடனே அங்கே அந்த வயலின் வாசிக்கக்கூடிய அந்த போ ஒன்று எடுத்து இவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நீ நேற்று என்னை வாசிக்க விட்டது நான் எதிர்பார்க்கல, நீயே தான் வாசிப்பேன்னு நினச்சேன், நீ பெருந்தன்மையோடு எழுந்திரிச்சிட்ட, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி வாழ்த்துறாரு ஷியாம் அவர்களை. 1979 வந்த பஞ்சகல்யாணி படத்தில் ராசா வந்தாண்டி ரோசமுள்ள ராசா வந்தேன்னு ஒரு பாட்டை கொடுத்திருப்பார் ஷியாம். இது ஒரு சங்கர் கணேஷும் இளையராஜாவும் கலந்த கலவை இந்த பாடல். ஒரு சில பாடல்கள் படம் ரிலீஸ் ஆன டைமில் மட்டும் ரொம்ப ஹிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும். அதுமாதிரி ஒரு பாட்டு பஞ்சகல்யாணி படத்தில் இருக்குது. ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற பிள்ளைன்னு ஒரு பாட்டு. படம் இந்த காலகட்டத்தில் ஹிட்டான ஒரு பாடல் இது. ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற புள்ள ஒத்தையிர போரையடி உங்கூட நான் வரவ. 1979ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தேவதை. இந்த படத்துல ஜானகிக்கு மிக மிக வித்தியாசமா ஒரு பாட்டை கொடுத்திருப்பார் ஷியாம் அவர்கள். தறி நெய்ந்து கொண்டே பாடுற மாதிரி ஒரு பாடல். இதற்கு ஷியாம் அவர்கள் போட்ட மெட்டும் பின்னணி இசையும் அவ்வளோ அழகா இருக்கும். கலீர் கலீர் இன்றே காலம் தன்னால் இங்கு முன்னேறுதுன்னு ஜானகி பாடிய அந்த பாடல் 80s கிட்ஸின் ஃபேவரட் சாங். 1979ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன். சிவச்சந்திரன் பிரபா நடித்த படம் இது. இதில் மெலட்டூர் விஸ்வநாதன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். உன்னை படைத்ததும் பிரம்மன் ஒரு கணம் திகைத்து நிற்பார்னு எஸ்பிபி இந்த பாட்டை அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். இந்த பாட்டுக்கான வீடியோ காட்சிகள் எதுவுமே இல்லை. டைரக்டர் மௌலி தன்னுடைய படங்கள்லாம் தொடர்ந்து ஷியாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. 1980ஆம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் மற்றவை நேரில். இதுல ஒரு இனிமையான டுயட், நினைத்த மந்திரம் பழித்து விட்டது இங்கு ஆடி மாத காற்று மோதும்னு எஸ்பிபி பாடக்கூடிய ஒரு அருமையான டுயட். அந்த வருடத்து சூப்பர் ஹிட் சாங். 1981ஆம் ஆண்டு பிரதாப் உமா ஜெயதேவி நடிப்பில் வெளியான திரைப்படம் வா இந்த பக்கம். டைரக்ஷன் மௌலியோன படம் அப்படின்னாலே ஷியாமோட மியூசிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுல ஒரு பாடல் இவள் தேவதை இதழ் மாதுளை, இந்த பாட்டு நம்மளால மறக்கவே முடியாது. சோலோ வயலின்ல பின்னி எடுத்திருப்பார் ஷியாம் அவர்கள். அதே போல வெஸ்டர்னும் டப்பாங்குத்தும் கலந்த ஒரு பாடல் இந்த பாடல். வா இந்த பக்கம் படம் அப்படின்னு உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய பாடல் இது.
1981ல திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல். தீபன் சக்கரவர்த்தி, ஜானகி குரல்களில் உருவான ஆனந்த தாகம் உன் கூந்தல் பூக்கள் தீர்க்குமே பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ஆனந்த தாகம் உன் கூந்தல் பூக்கள் தீர்க்குமே. 16 வயது நிலை படத்துல டாக்டரா நடிச்ச சத்யஜித் அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படம் குப்பத்து பொண்ணு. இந்த படத்துல வந்து எஸ்பிபி ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடல் புறா ரெண்டு வானில் சென்று மேகம் எங்கும் மேயுமேனு பாட்டு. 1982ல இது ஒரு ஹிட் சாங். புறா ரெண்டு வானில் சென்று மேகம் எங்கும் மேயுமே நிலா கூடு தன்னில். இந்த பதிவுல வந்து ஷாம் அவர்களுடைய இசையில வந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.